சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளையில் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால முதலாவது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னார், உன்னுடைய மனைவி திராட்சை கொடியை போல இருக்கணும், பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருக்கணும். இன்னைக்கு நம்ம